நேர்களே, இன்னைக்கு முக்கியமாக பேச போகிறது ரெண்டு விஷயம் பேச போகிறோம். ஒன்று, த போர்ட் ஆஃப் பீஸ்னா என்ன? யூதர்கள் 72,000 பேரை கொலை செய்த பிறகும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கை. டாவோஸ் நகரில் சுவிஸில் நடைபெற்ற த போர்ட் ஆஃப் பீஸ் நிலையில் யூதர்கள் சார்பில், அதாவது பெஞ்சமின் நெத்தானியாகு கலந்து கொள்ள முடியாத வர முடியாத அளவில் பெஞ்சமின் நெத்தானியாகு ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக நாட்டினுடைய ஜனாதிபதி ஐசக் கலந்து கொண்டுள்ளார். ஏன்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சுவிட்சர்லாந்து கையெழுத்திட்டு உள்ள நிலையில் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் மீட்டிங்கில் பெஞ்சமின் நெத்தானியாகு கலந்து கொள்ள முடியாமலும் அங்கு செல்லும் நிலையில் அவர் கைது செய்யப்படலாம், சர்வதேச குற்றவாளியாக அடைக்கப்படலாம் என்ற நிலையில் அவர் வரல. இதை விட கேவலம், அவமானம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல்ல அந்த கருத்துக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்து ரெண்டாவது போகிறேன். ஏன்னா போர்ட் ஆஃப் பீஸ் என்பது என்ன? 72,000 பேரை ஹமாஸை பேரை சொல்லி பொதுமக்களை கொலை பண்ணான். 2 லட்சம் மக்களும் அளித்தார்கள். அமெரிக்காவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம், ஜோ பிடன் நிர்வாகத்தை தொடர்ந்து பெஞ்சமின் நெத்தானியாகு கிட்டத்தட்ட 900 கார்கோ ஃப்ளைட்டில் அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்தது. 150 அல்லது 140 ஷிப்மெண்ட்டில் கண்டெய்னர்களில் வந்து இறங்குச்சு. அவ்வளவு ஒரு ரொம்ப கஷ்டம். நீங்கள் பாருங்கள், ஒரு 22,250 ஒட்டுமொத்தமான ஒரு சதுர கிலோமீட்டர், ஒரு சிறிய பரப்பளவு. இதை அழிக்கிறதுக்கு தான் இவ்வளவு. ஆனாலும் அழிக்க முடியலங்க. அதுதாங்க அற்புதம். அந்த ஹமாஸை அவங்களால அழிக்கவே முடியலங்க. அது உலகத்துக்கு ஒரு நிறைய பேருக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன நிலப்பரப்புக்கு இவ்வளவு போட்டும் அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னா, இது வந்து ஒரு கற்பனைக்கு அப்பாத விஷயமா நான் பார்க்குறேன். ஒருவேளை எனக்கு ரொம்ப புரிந்து கொள்ள முடியலையோ என்னன்னு தெரியல. அவ்வளோ குண்டு போட்டாங்க. 900 கார்கோ ஃப்ளைட், 150 ஷிப்மெண்ட்டில் கண்டெய்னர்ஸில் வந்து இறங்குச்சு. அது எவ்வளோ பெரிய கண்டெய்னரு, அதில் எவ்வளோ டேங்கர் வந்துச்சு, எவ்வளவு துப்பாக்கிகள் இருந்தது, எவ்வளவு மர்னிஷன்ஸ் குண்டுகள் இருந்தது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளவு பயங்கரமாக போட்டு அடித்தும் இன்னைக்கு யார் இந்த கொலை முயற்சி செய்தார்களோ அந்த பெஞ்சமின் நெத்தானியாகுக்கு உலகம் இழிவை கொடுத்தது. உலகத்துக்கே அவர் பல பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை. ஆனால் அவர் கைது செய்யப்படும் நிலையில் போர்ட் ஆஃப் பீஸில் அவரை கொண்டு வருவது எந்த அடிப்படையில் நியாயம் என்ற கேள்வியும் நமக்கு எழுகிறது. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ஆள், அவரும் ஒரு யூதர் என்றே சொல்கிறார். ஸோ ஓப்பன்லி டிஸ்க்ளோஸ்ட் ஹி ஹேட் பின் மேட். அவர் வந்து தனது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு யூதன், ஐ மச் ப்ரைட் அபவுட் இட் செல்ஃப். நான் இதை சொல்கிறதுல ரொம்ப மதிப்பு. ஹமாஸ் அமைப்பு சார்பில் ஹாசிம் காசிம் பேட்டி கொடுத்துருக்கார். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறார்? காசிம் ஹாசிம், ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர், நாங்கள் இந்த அமைதி குழுவின் செயல்பாடுகளை வரவேற்கிறோம். வரவேற்கிறது மட்டுமில்லை, இந்த பீஸ் ஆஃப் போர்டின் மூலமாக காசாவில் அமைதி திரும்ப வேண்டும். இந்த குழுவில் கொலை குற்றவாளி பெஞ்சமின் நெத்தானியாகு இடம்பெற ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. நியாயமான விஷயம்தான். இரண்டாவது, அவர்கள் சொல்கிறார்கள், அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய 21 அம்ச அமெரிக்க திட்டத்தில் நாங்கள் அரபு நாடுகளையும் இணைக்கும் வகையில் அமைய வேண்டும் என கோரிக்கையும் கூட ஹமாஸின் சார்பில் ஹஷீம் காஷிம் வைத்திருக்கிறார். அடுத்த கட்ட நகர்வுகள் இந்த போர்ட் ஆஃப் பீஸ், த போர்ட் ஆஃப் பீஸ் கமிட்டி ஆரம்பிக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்ற சில கோரிக்கைகளை வைத்த ஹமாஸ், இஸ்ரேல் மிலிட்ரி உடனடியாக வெளியேற வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஈஜிப்டுக்கும் இவர்களுக்கும் எல்லையை பகிர்ந்து கொள்ள ரஃபா கேட் திறக்கப்பட வேண்டும். 3வது, உதவி பொருட்கள் காசாவிற்கு இன்னும் அதிக அளவிலே வர வேண்டும். 4வது, இந்த போர்ட் ஆஃப் பீஸ் கமிட்டி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். முதல் கட்டத்தில் அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. 48 பேரை அப்படி சொன்ன மாதிரி பக்காவாக பண்ணிட்டாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்யலை. சொல்கிறாங்க, இந்த அமைதி முயற்சியை கெடுப்பதற்கு, இது நடைபெறாமல் தடுப்பதற்கு எல்லா முயற்சியும் இஸ்ரேல் செய்து வருவதை முதல்ல தடுக்கணும். ஏன்னா இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல யூதர்களும் யூத நாட்டின் தலைமையும் கவனமாக இருக்கிறார்கள். ஒருவேளை இப்போ அவங்க அந்த போர்ட் ஆஃப் பீஸின் மூலம் உண்மையிலே இறைவன் நாடினால் அந்த மக்கள் அமைதியை அடைய வேண்டும், அந்த மக்கள் சமாதானம் அடைய வேண்டும்.
அதே போன்று யூத நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களும் சமாதானம். இதுதான் நம்முடைய ஒரு எண்ணம். ஏனென்று கேட்டால் இந்த உலகத்தில் சமகாலத்தில் ஒரு மனிதன் சக மனிதரை கொலை செய்வதற்கும் அச்சுறுத்துவதற்கும் இந்த உலகத்தில் எந்த நீதியும் கிடையாது, மனசாட்சியும் கிடையாது, இறை நம்பிக்கையின் அடிப்படையிலும் கிடையாது. சக மனிதன் ஒரு மனிதனை கை நீட்டவே கூடாது, கொலை செய்வது, பச்சை பிள்ளைகளை. ஆகவே இவ்வளவு இழப்புக்கு பின்பும் அவர்களுடைய வழி கண்டிப்பாக நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் காசா உலகின் பெரும் சக்கரவர்த்தி தேசமாக மாறும். அதற்கான தெரிந்தோ தெரியாமலே அமெரிக்கா இந்த விஷயத்தை செய்ய போகிறது. நாம் இப்போ அடுத்து என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ஈரான் ஏவுகணை களஞ்சியம் மூலம் அமெரிக்கா ஆடி போய் உள்ளது. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஈரான்ல அமெரிக்காவினுடைய ஹரி ட்ரூமன், நான் முந்தானத்து சொல்லியிருந்தேன், அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற கப்பல்கள் வரும் நிலையில் ஈரானில் இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய அப்படி என்ன ஆயுதங்களை என்று நாங்கள் பார்க்கிற போது, ஈரானில் இருக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை சோதனையை ரஷ்யாவில் இருக்கும் சைபீரியாவை நோக்கி ஈரான் வெற்றிகரமான சோதனை நடத்தியுள்ளதை அரபு ஊடகங்களில், அதாவது அந்த அரபு ஊடகங்கள் அமெரிக்காவின் செய்திக்கு அமெரிக்காவின் சார்பு அரபு ஊடகங்களே வெளியாகி இருக்கிறது. அது 1-2 இல்லைங்க, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அந்த ஏவுகணை மிக கடூரமாக அமெரிக்கா வரைக்கும் தாக்கும் என்ற செய்திதான் இப்போது அச்சத்தில் ஆழ்த்திருக்கிறது. இதுவரை உள்நாடு மற்றும் உள்நாட்டினுடைய தேச பாதுகாப்பு என்ற ஈரானுடைய தொழில்நுட்பம் ஆசியாவை தாண்டி யூரோப் நாடுகளிலும் பல்வேறு பகுதிகளில், அதாவது குறிவைக்கக்கூடிய திறன் வாய்ந்த வல்லமை கொண்ட ஈரான் ஒரு தேசமாக மாறியிருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவிற்கு நிதர்சனமான உண்மையாக இருப்பதால் ஈரான் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கும் நிலையில் அரபு ஊடகங்களில் இந்த செய்தி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும், ஏன் அதுக்கு கொஞ்சம் மேலே போய் யூரோப் நாடுகளையும் ஆடி போய் செய்து விட்டது. ஈரானுடைய 12 நாள் போரில் அவங்க பயன்படுத்தின ஏராளமான ஏவுகணைகளை இஸ்ரேல் வெளியே சொல்லாட்டாலும் அமெரிக்காவும் அச்சத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த 12 நாள் கடந்த 2025 ஜூலை மாதம் நடந்த அந்த தாக்குதலில் தற்போது அமெரிக்கா வைத்திருக்கிற அந்த எண்ண ஓட்டத்தில் ஈரான் மிக பயங்கர ஒரு தேசமாக மாறியிருக்கிறது. இப்ப ஈரான்ல பலிஸ்டிக்ஸ் இருக்கிறது, சூப்பர்சோனிக் இருக்கு. இல்லை இந்த குரம் ஷோர் 5 இது ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த புதிய ஏவுகணை என்று சொல்லப்படுகிறது. ஏராளமான முறையில் இருப்பதாக அமெரிக்காவை இந்த குரம் ஷோர் 5 மூலம் கண்டம் விட்டு கண்டம் 10,000 கிலோமீட்டருக்கு அப்பால் தாக்க முடியும் என்ற நிலையில் வல்லமை உள்ள நாடாக ஈரான் மாறியிருக்கிறது. ஈரானுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் வடகொரியா ஜிங்ஜாங் மூலம் கைச்சாத்திட்டப்பட்டிருப்பது, அதாவது கையளிக்கப்பட்டிருப்பது அல்லது ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அரபு நாடுகளில் அமெரிக்க தளங்கள் இதன் மூலமாக இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்பு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் ரொம்ப 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 கவலையோடு அணுகுகிறார்கள். அதன் விளைவாக மிரட்டலுக்குத்தான் இவ்வளவு பெரிய ஆயுதங்கள் சார்ந்த அமெரிக்க கப்பல்கள் ஈரானை நோக்கி மூவ் பண்றது. நேற்று முன்தினம் பேசுகின்ற போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார், ஐ டோன்ட் வாண்டட் டு சே ஃபார் எனிதிங், நான் எதுவும் சொல்ல முடியாது, ஏதோ நடக்கும், சம்திங் குட் ஹேப்பன், என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது, ஏதோ நடக்கலாம், ஆனால் என்ன நடக்கும் என்றும் எனக்கு தெரியாது. வி ஹேவ் பின் கம்ப்ளீட்லி மானிட்டரிங், அதை நாங்கள் அப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறோம், அல்லது இது எல்லாமே ஒரு அப்சர்வேஷனுக்கு கீழே இருப்பது மத்திய கிழக்கில் தற்போதைய நிலை. அமெரிக்க அதிபர் இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கின்ற போது, ஈரானுக்கு இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் தொழில்நுட்பத்தை ஜிங்ஜாங் கொடுத்திருப்பதை தாண்டி மீண்டும் சொல்வதாக இருந்தால் சைனாவினுடைய HQ-9B ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரான் முழுவதும் மிகப்பெரிய அளவிலே ஆன பாதுகாப்பை ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் செட்டப் செய்திருக்கிற செய்தியும் இப்பொழுது வந்திருக்கிறது. சீனாவிலிருந்து இதை தவிர 16 கார்கோ விமானங்கள் மூலம் இராணுவ தொழில்நுட்ப சாதனங்களை சீனா ஈரான் நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி அவங்க அனுப்பி வைத்திருக்கிற செய்திக்கும் சந்தேகம் இல்லாமல் உறுதி செய்யப்படுகிறது. இதற்கிடையிலே ஈரானுடைய அதிபர் ஆயத்துல்லா அலி காமினி ஆற்றிய உரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, நாடு முழுவதும்
தழுவிய இந்த போராட்டத்தின் போது 250 மசூதிகள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டது என கூறியிருக்கிறார். எந்த ஒரு முஸ்லீமும் மசூதி அழிக்க மாட்டான், எந்த ஒரு தீவிரவாதியும் அழிக்க மாட்டான் என்பதுதான் அவருடைய பேச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த செயலில் ஈடுபட்டவர்களை எதிரி படைகள் என்று வர்ணித்தவர். நல்லா கவனிங்க, இது முழுமையாக வெளிநாட்டில் உள்ள எதிரி கும்பல் தான். மசூதிகள் 250 மாஸ்க டெஸ்ட்ராய்ட் செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே ஆயத்துல்லா கெமைனி அவர் சொல்கிறார், இந்த படைகள் ஈடுபட்டவர்களை எதிரி படைகள் என்று வர்ணித்த ஆயத்துல்லா கெமைனி, இந்த கலவரக்காரர்களின் நோக்கம் புனித தலங்கள், அதாவது மாஸ்க், வீடுகள், அலுவலகங்கள், தொழில்துறை மையங்கள், இதுதான் அவங்களுடைய அசைன்மெண்ட் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய அதிபர் அவருடைய தலைவருடைய கூற்றுப்படி துரோகிகள் மற்றும் பயிற்சி பெற்ற ஏஜெண்டுகளின் தலைமையில் அறியாத மக்கள் இந்த மோசமான செயல்களில் மிக கடும் குற்றச்சாட்டுகளில் இன்ஸ்டிகேட் ப்ரோவோக் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமேனி சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய அதிகபட்ச கட்டுப்பாடுகள், இணைய கட்டுப்பாடுகள், அதாவது கட்டுப்பாடுகள் காரணமாக தாக்குதலுக்கு உள்ளான அல்லது தீ வைக்கப்பட்ட மாஸ்க் மசூதிகளின் எண்ணிக்கையை ஊடகங்களால் இன்று கூட இதுவரை சுயாதீனமாக உறுதி செய்ய முடியவில்லை. ஏன்னால் எங்கே எவ்வளோ மாஸ்க் போயிருக்கு அப்படிலாம் தெரியல. இஸ்லாமிய குடியரசான ஈரானில் தங்கள் உரிமைகளுக்காக போராடுபவர்களுக்கு வெளிநாட்டு பாதுகாப்பு முகமைகளுடன் அந்நிய சக்திகளோடு தொடர்புடைய இந்த ரயோட்ஸில் கலவரக்காரர்கள், கிளர்ச்சியாளர்கள், டெரரிஸ்ட் மற்றும் பயங்கரவாதிகள் என்று வர்ணிக்கப்படுவது இது முதல் முறை அல்ல. ஈரானுடைய அரசு ஊடகங்கள் நாட்டில் எரிக்கப்பட்ட மாஸ்க் மசூதிகளின் படங்கள், வீடியோக்கள் பரவலாக ஒளிபரப்பி உள்ளிருக்கிறது. இது அங்குள்ள தெஹ்ரான் நியூஸ் ஏஜென்சி, அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருக்கக்கூடிய சாதிக்கியா த ஃபர்ஸ்ட் ஸ்கொயரில் உள்ள இமாம் ஜாஃபர் அலி சாதிக் மாஸ்க் மற்றும் டெஹ்ரானில் இருக்கக்கூடிய அபுசார் மாஸ்க் போன்றவை அடங்கும் என்ற செய்தியும் நாம் இப்போது உங்களிடத்திலே சொல்கிறோம். இந்த நடவடிக்கையை மொசாத்தினுடைய கூலிப்படைகள் தான் செய்திருக்கிறது என்பதையும் ஈரான் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஈரானுடைய சமூகத்தின் பெரும் பகுதி மதப்பற்று கொண்டது என்றும், நிச்சயமாக ஈரானுடைய மக்கள் இஸ்லாத்தை எதிராக செய்ய மாட்டார்கள், ஈரானில் இஸ்லாத்தை முற்றிலுமாக ஒழித்துவிட முடியும் என்ற கருத்து வரலாற்று ரீதியாக ஒரு தவறான புரிதல் என்பதையும் உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமைனி கூறியிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த போராட்டக்காரர்கள் ராயட்டர்ஸ் மசூதி மட்டுமல்ல திருக்குர்ஆனுக்கும் தீ வைக்க முயன்றிருந்தால் அந்த நடவடிக்கைகள் மத துவேஷம், மதத்தின் மீதான தாக்குதல் என்று கருத தேவையில்லை என்றும், மாறாக தனது சர்வாதிகார ஆதிக்கத்தை நியாயப்படுத்த மதத்தை பயன்படுத்தும் நிறுவனத்திற்கு எதிரான அடையாளப்பூர்வமான எதிர்ப்பாகத்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூட இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானில் சமீபத்தில் நடந்த போராட்டத்தில் தான் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஈரானுடைய அஃபீஷியல் 3500 என்று சொன்னாலும் 15000 வரை இருக்கும் என்றும், அமெரிக்கா இதன் மூலமாக ஒரு போர் பதட்டம் தற்போது உச்சக்கட்டத்தை எழுத்தியிருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்காவினுடைய அர்மதா, ஈரானை நிலைக்குலை செய்யும் ஒரு ஆர்மேடா, த ஃபோர்ஸ் கோயிங் டு பி அங்கே இருக்கிறது. அமெரிக்க ஊடகங்களின் தகவல் படி, அமெரிக்காவிலிருந்து நியூயார்க் டைம்ஸ் தகவல் படி, தென்சீன கடலில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் மற்றும் அதனுடைய போர் குழுக்கள் உடனடியாக மத்திய கிழக்கை நோக்கி திரும்ப உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நேராக போகிறாங்க. அதுதான் நான் செய்தி ஆரம்பிக்கும் போதே பெரிய பதட்டம். இது குறித்து ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தின் செய்தியாளரிடத்தில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நான் ஏற்கனவே சொன்ன செய்தி மறுபடியும் வருகிறது, நாங்கள் ஈரானை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம், எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். யார் சொல்றா? டொனால்ட் ட்ரம்ப். ஈரானை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம், எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பெரிய போர்க்கப்பல் படை
அர்மதா அந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது. எதையும் செய்யக்கூடாது என்பதுதான் என் விருப்பம். ஆனால் ஈரானின் நடவடிக்கைகளை நாங்கள் மிக நெருக்கமாக கண்காணிப்போம் என்றும் அமெரிக்கா மிரட்டல் விடுத்திருக்கிறது, எச்சரித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய அந்த அச்சுறுத்தல் மூலம் 837 தூக்கு தண்டனைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறதா? ஒரு கேள்வி வரும். ஈரானுடைய போராட்டம் நடத்தியவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையில் 15,000 பேர் வரை கொல்லப்பட்டதாக சர்வதேச ஏஜென்சிகள் சொன்னாலும் ஈரான் அரசு அதை நிறுத்தி வைத்துள்ளதாக 837 நிறுத்தி வைத்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் வெள்ளை மாளிகை சொல்கிறது. ஈரானில் வழங்கப்பட்டிருந்த இந்த 837 தூக்கு தண்டனை அந்த நாடு நிறுத்தி வைத்துள்ளதாக ட்ரம்ப் மீண்டும் உறுதிப்படுத்தினார். என்னுடைய எச்சரிக்கையின் மூலம் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வானமும் தான் தயாராக இருப்பதாக யார் சொல்றா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார். ஆனால் 3117 பேர் தான் உயிரிழப்பா. ஈரான் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக ஈரான் வெளியிட்ட தகவலின்படி டிசம்பர் இறுதியில் தொடங்கிய இந்த போராட்டங்கள் இதுவரை 3117 பேர் கொல்லப்பட்டார்கள். ஆனால் ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் மனித உரிமை அமைப்புகள் 4000 15,000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என அஞ்சுகின்றன. கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுடைய நடத்திய அந்த 12 நாட்கள் தாக்குதலுக்கு பிறகு தற்போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை அமெரிக்கா தயாராகி வருவதும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே புறப்பட்ட இந்த போர்க்கப்பல் அமெரிக்கா ஈரான் பதட்டம் தீவிரமடைந்திருக்கிற நேரத்தில் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், அது மட்டுமல்ல CVN 72 குழு, ஆப்ரஹாம் லிங்கன் CVN 72 குழு மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு அமெரிக்கா அனுப்பியது. தற்போது ஈரானை இந்த கப்பல் படை குழு நெருங்கியிருக்கிறது. இதன் மூலமாக மலாக்கா நீர்சந்தி வழியாக அரேபிய கடலை நோக்கி சென்ற இந்த போர்க்கப்பலின் அருகே ஈரானிய சரக்கு கப்பல் அர்வின் பயணித்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் USS ஆப்ரஹாம் லிங்கன் படைக்குழு கடலில் கண்ணாமூச்சாடி வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி அமெரிக்க கப்பல் தனது தானியங்கி அடையாள அமைப்பான AISI சிக்னலை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இது விவாதங்களுக்கு வகுத்திருக்கிறது. ஏனென்னா கண்காணிப்பை தவிர்க்கவும் தயார் நிலையை உணர்த்தவும் ஒரு ஆபத்தான பகுதியில் இது ஒரு பொதுவான இராணுவ நடைமுறை என்றாலும் ஈரானை நெருங்கியதும் இந்த கப்பல் டிராக்கிங் சிஸ்டத்தை நிறுத்தியிருப்பது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டாலும் தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்படும் நிலையில் அமெரிக்காவின் இந்த முடிவு சர்வதேச கவனத்தை முழுமையாக பெற்றிருக்கிறது. அமெரிக்கா ஈரானிடையே நிலவும் கடும் பதட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை மத்திய கிழக்கில் புதிய 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 கவலைகளை எழுப்பொழிந்திருக்கிறது என்கின்ற செய்தியோடு நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். இது இன்றைக்கு காலை நேற்று நள்ளிரவிலிருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை தாண்டி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு குறித்து அச்ச உணர்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. பெஞ்சமின் நெத்தானியாகுடைய அறிவின்படி 700 ஏவுகணைகள் ஒரே நேரம் எங்கள் மீது வீசப்பட்டால் ஈரானுடைய ஆட்சி கவிழ்ப்பு சாத்தியம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் அமெரிக்கா ரகசிய திட்டம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. ஈரான், சிரியா மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளில் ஈரான், சிரியா மற்றும் லெபனான் ரெடார் கருவிகளை கட்டுப்பாடுகளோடு தன்வசப்படுத்தி வைத்திருப்பதாகவும் கூட பல்வேறு உளவு தகவல்கள் பல்வேறு சோர்ஸ் மூலம் பெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுக்கிடையில் சீனாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் ஈரான் தொழில்நுட்பங்கள் டெக்னோக்ரஸ் மூலமாக துறைமுகம் முழுவதும் ஈரான் பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஈரான் ப்ரிப்பேர்ட் டு என்டர் த பேட்டில் அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ நான் அந்த செய்தி சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மத்திய கிழக்கு பதட்டத்தில் இருக்கிறது, மிக பெரும் பதட்டத்தில், மிக பெரும் சூழ்நிலையில் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். இதுதான் கவலைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த உலக நாடுகளில் ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட் அமெரிக்கா 1.4 ட்ரில்லியனை இழந்திருக்கிறது. அமெரிக்கா எவ்வளோ 140 லட்சம் கோடி காலி அமெரிக்காவில். இந்த ஷேர் மார்க்கெட்டில் 140 லட்சம் கோடி அமெரிக்கா காலி. அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தை இப்படி இழக்க போகிறதா? நிறைய கேள்விகள் தொங்கியிருக்கிறது. அடுத்த செய்தியோடு மிக 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 அப்ரோப்ரியேட்டடாக அத்தன்டிசிட்டியான செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.